முஜிப் ரோமான், அருளி நகர். இந்த அருளி நகர் போற வழி குருவாயூர்ப்பு நகர், ரோஜா கார்டன், செந்தில் நகர், அருளி நகர் ஆகிய பகுதியில 10,000க்கு மேற்பட்ட மக்கள் வசிச்சு வர்றாங்க. இந்த ரோட்டோரத்துல மண் சரிஞ்சு, இந்த வாய்க்கால ஒட்டி மண் சரிஞ்சு 6 மாதத்துக்கு மேல ஆகுது. நம்ம ஊராட்சி நிர்வாகத்தை பொதுமக்கள் சார்பா கிராம சபை கூட்டத்திலையும் எல்லா அதிகாரிகள் மத்தியில் நாங்க மனு கொடுத்திருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகள் எதுவுமே கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு முன்பு இந்த வாய்க்கால போன ஒரு நபர் விழுந்து இறந்திருக்காரு. அதே போல ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைல்ஸ் வாகனம் வந்த வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறப்ப விழுந்து டைல்ஸ்ல இருந்த ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான அந்த பணம் சேதாரமா இருக்குது. அதே போல 2 நாளைக்கு முன்பு ஒரு நபர் விழுந்திருக்காங்க. இன்னைக்கு காலையிலேயே ஒரு நபர் குழந்தையோட விழுந்திருக்காங்க. தொடர்ந்து விபத்து ஏற்படுது. நாங்கள் அரசு அதிகாரியிடம் பல முறை தெரிவித்தும் ஒரு வாரத்துக்கு முன்பு பொதுமக்கள் சார்பா சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றுச்சு. அன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நாங்க வேலை செய்ய சொல்றோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து செக்ரட்டரி எல்லாமே வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்க மண்ணை கொட்டி அதுக்குண்டான எக்ஸ்டிமேட் போட்டு உடனடியாக வேலை செய்யணும். ஆனா இன்னைக்கு வரையும் ஊராட்சி நிர்வாகத்தை கேட்டா அதற்கான நிதி கிடையாது, எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி ஊராட்சி நிர்வாகம் சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கான நாங்க எக்ஸ்டிமேட் கொடுத்திருக்கிறோம், உடனடியா செய்ய முடியாது, அதற்கான பணம் வந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம செய்வோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க விபத்துகள் அதிகமாக நடைபெறுது. பள்ளி வாகனங்கள், அதெல்லாம ஸ்கூல் வாகனங்கள், அனைத்து வாகனம், கம்பெனி வாகனம், எல்லா வாகனமும் இந்த பாதையில வருது. அதனால நாங்க தொடர்ந்து அதிகாரி மட்டத்துல பொதுமக்கள் சார்பா தொடர்ந்து நம்ம கோரிக்கை வச்சுட்டே வர்றோம். இதுவரையும் செவிசாய்க்காதனால இன்னைக்கு ஒட்டுமொத்த பொதுமக்களின் சார்பா சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு நாங்கள் இதுவரை 1/2 மணி நேரம் ஆச்சு உட்கார்ந்து. காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் வந்திருக்காங்களே தவிர அரசு அதிகாரிகள் பக்கத்துல 1/2 கிலோமீட்டர்ல இருக்கிற ஊராட்சி நிர்வாக அலுவலகம் இருக்குது. அதே போல ஒரு கிலோமீட்டர்ல பிடபிள்யூ அலுவலகம் இருக்குது. எந்த ஒரு அரசு அதிகாரியும் இதுவரை எங்களை செவிசாய்க்கல. எங்களுடைய கோரிக்கையை உடனடியா ஏற்று எங்கள்கிட்ட பொதுமக்கள் சார்பா இந்த உடனே நிறைவேற்றி தரணும். நிறைவேற்றி தரல அப்படின்னா பொதுமக்களின் சார்பா தொடர் நாங்க சாலை மறியல் போராட்டத்தில் இருப்போம். இதற்கு மேல காவல்துறை கைது செய்யறதா இருந்தாலும் நாங்க கைதுக்கு தயாரு. அதே போல ஒட்டுமொத்த ஊரும் இன்னைக்கு சாயந்தரம் மீண்டும் சாலை மறியல் உட்காருவாங்க, எங்களை கைது பண்ணாங்க தெரிவித்துக் கொள்றோம்.